அன்பிற் சிறந்த மாவட்ட தலைவர் காயார் ஏழுமலை உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். திராவிட முன்னேற்ற கழக சீரழிந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த தெய்வீக நகரத்துக்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இது தெய்வீக நகரம் திருக்கழுக்குன்றம். இந்த திருக்கழுக்குன்றத்தை சுற்றி தெய்வீக கோபுரங்கள் உயர்ந்து நிற்கின்றன. அதேபோல இந்த திருக்கழுக்குன்றத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இதற்கு பெயர் திருக்கழுகு குன்றம். ஏனென்று சொன்னால், அந்த மலையிலே கழுகு வந்து உணவை அருந்தி விட்டதற்கு பிறகுதான் தீப ஆராதனை எல்லாம் செய்வார்கள். உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்கழுகுன்றம் இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு, திமுக ஆட்சியை விரட்டுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைய இருக்கிறது. 1972 திராவிட முன்னேற்ற கழகத்தை கணக்கு கேட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே இதே போன்ற கூட்டத்திலே பேசினார். அப்பொழுது திருக்கழுகுன்றம் களை கட்டி இருந்தது. அதற்கு பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் அந்த களை கூடி இருக்கிறது. அறம் சார்ந்த அரசியல், நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாசனுடைய அரசியல் அறம் சார்ந்த அரசியல். அவர் கற்ற கல்வி அறம் சார்ந்த கல்வி. அவர் நடத்தி கொண்டிருக்கிற வாழ்க்கை அறம் சார்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு விரல் விட்டு எண்ணி விடலாம். இந்தியாவிலே ஒரு சில தலைவர்கள் தான் அப்படி இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய தலைவர்களிலே உயர்ந்து நிற்கக்கூடிய தலைவர் யார் என்று சொன்னால், குணத்திலும் கல்வியிலும் சிறப்பிலும் உயர்ந்த ஒரே தலைவனாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். இன்றைக்கு உலக தலைவர்கள் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல், நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு காலகட்டத்திலே அவர் வர முடியாமல் போன பொழுது அவரை கேட்கிறார்கள். இங்கே ஏற்கனவே பல நல்ல அரசியல் தலைவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், அரசியல் செய்ய வேண்டும், மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்று சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுகிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்பேற்பட்ட தலைவர் என்று. நான் ரஜினிகாந்த் அரசு அடையாளம் காட்டியதற்காக சொல்லவில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முன்பாகவே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு காலம் சென்ற எல்லோராலும் புகழ் பெற்ற அப்துல் கலாம் சொல்லுகிறார், அறிவில் சிறந்தவர், அன்பில் சிறந்தவர், உழைப்பில் சிறந்தவர், உழைத்துக் கொண்டே இருக்கிறவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்று காலம் சென்ற அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார். யாரெல்லாம் சொல்லவில்லை, எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சொல்லுகிறார். அவருடைய கடைசி கூட்டத்திலே சொல்லுகிறார் ஆம்ஸ்ட்ராங், நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இதோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரே, அவராலே தான் இன்றைக்கு உழைக்க முடியும் என்று ஆம்ஸ்ட்ராங் சொல்லுகிறார். ஜெகன்மூர்த்தி சொல்லி இருக்கிறார், பூவை மூர்த்தி சொல்லி இருக்கிறார், ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். எல்லோரும் பாராட்டுகிற அற்புதமான தலைவர் பின்னாலே நாமெல்லாம் இன்றைக்கு உழைக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டது என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாலே. இன்றைக்கு சொல்லுகிறேன், என்ன பத்திரிகையாளர்லாம் கேட்பாங்க, என்ன கூட்டணி, எப்படி கூட்டணி, நடக்குமா நடக்காதா என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிச்சயமாக முயற்சி செய்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய, விரட்டக்கூடிய அற்புதமான திட்டத்தை, ஒரு கூட்டணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இடம் பெறுவார்கள், உருவாக்குவார்கள் என்று சொன்னேன். நேற்று கையெழுத்து போட்டு விட்டு வந்திருக்கிறார். சாதாரணமானவர்கள் அல்ல. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நரேந்திர மோடி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவை வழிநடத்தி உலக அரங்கில் இந்தியாவை உயர்த்தியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள். அதே போல கடந்த தேர்தலிலே சொற்ப இடங்களை தவறவிட்டவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
இதோ பாட்டாளி மக்கள் கட்சியின் நிகரற்ற தலைவன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த இணைந்த கரங்கள் மீண்டும் இணைய போகிற அத்தனை கரங்களும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும். இந்த கூட்டணி அறிவிப்பை கேட்டவுடன் இடி விழுந்த நாகம் என்று சொல்லுவார்கள். நாகப்பாம்பு இடி விழுந்ததுன்னா நாகம் அப்படியே கதறும். இடி விழுந்த நாகம் போல கருகி இருக்கிறார்கள் திமுகவும் ஸ்டாலினும். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு வலுவான கூட்டணியை இது எப்படி சாத்தியமாயிற்று என்று எல்லோரும் திகைக்கக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த அரிய முயற்சி எடுத்தவர் நம்முடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. 505 வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், 66 வாக்குறுதிகளை கூட ஏரோதானோ என்று நிறைவேற்றினீர்கள் என்று சொல்லி இந்த தேர்தல் பணியை அவர் இன்றைக்கு ஆரம்பிக்கவில்லை, ஒரு வருட காலமாக ஆரம்பித்து இடைவிடாமல் 100 நாட்கள் பயணம் என்று சொல்லி 108 நாட்கள் பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்த அந்த தீமைகளை பட்டியல் போட்டு காட்டி மக்களிடத்தில் இன்றைக்கு எடுத்துச் சொன்னதனுடைய விளைவு தேர்தல் வரட்டுங்க, இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த வலிமையான கூட்டணி உருவானதற்கு பிறகு 210 இடங்களுக்கு மேலாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற உறுதியான தகவலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய உழைப்பு, அது மாத்திரமல்ல, நம்முடைய அண்ணியார் சௌமியா அன்புமணி அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் இதோ உங்களை போன்ற பெண்கள் கூட்டம், உரிமை மறுக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் அவர் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலிலே நமக்கு இரட்டை குழல் துப்பாக்கி கிடைத்திருக்கிறது. மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஒருபுறம், அதே போல அண்ணியார் சௌமியா அவர்கள் மறுபுறம். ஆகவே நிச்சயமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எந்த ஜென்மத்திலும் இது எதிர்காலத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வராத அளவிற்கு அழுத்தமான கூட்டணியை உருவாக்கிய உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேசலாம், அண்ணனுடைய பேச்சை கேட்க வேண்டும். என் பேச்சை நான் குறைத்துக் கொள்கிறேன். நிறைய நேரங்களில் நிறைய பேசுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.